வணக்கம் யூஸ் வெல்கம் பேக் டு ஃபோன் தமிழ். ஓப்போ ரெனோ 10 ஆல்ரெடி ரெனோ 10 ப்ரோ ரெனோ 10 ப்ரோ ப்ளஸ் லாஸ்ட் வீக்கே அன்பாக்சிங் போட்டாச்சு. இதுவும் அனௌன்ஸ் பண்ணாங்க லாஸ்ட் வீக்கே. ஆனால் இப்போ தான் வந்து ப்ரைஸிங் வருது, ப்ரீ ஆர்டர் ஆரம்பிக்குது. ஸோ ரெனோ 10 இதுக்கு என்ட்ரி லெவல் மாடல் ரெனோ சீரீஸ்லேயே இந்த வாட்டி வந்து டெலிஃபோட்டோ கேமரா இருக்குது. ப்ரோவில் இருக்கிற மாதிரியே அதே ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் 120Hz AMOLED ஸ்க்ரீனும் கிடைக்கிது. ஸோ இது மாதிரி நிறைய சேஞ்சஸ் இருக்குது. ஸோ அங்கே என்னெல்லாம் டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்ட்டு இந்த அன்பாக்சிங் அண்ட் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ் வீடியோவில் பார்க்கலாம். அதே மாதிரி தான் இருக்குது பாக்ஸு. ஸோ நம்மக்கிட்ட இருக்கிறது ஐஸ் ப்ளூ கலர், இது தவிர கிரே கலரும் வருது. ரெண்டுமே ஓப்போ க்ளோ ஃபினிஷ் தான் இருக்குது. சார் வேல்யூ 0.99, இது வந்து ஹெச்ஆர் 0.67, பாடி சார் கம்மியாக தான் இருக்குது. ஸோ நம்மக்கிட்ட இருக்கிறது 256GB மாடலு. ஸோ இதோட ப்ரைஸிங் 38,999 போட்டிருக்கு. ஸோ மோஸ்ட்லி ஒரு 5,000 அந்த மாதிரி கம்மியாக அதுக்கு சான்ஸ் இருக்குது. கிளியர் ப்ரொடெக்டிவ் கேஸ், சிம் எஜெக்டர் டூல், யூஎஸ்பி டைப் சி கேபிள், ஃபாஸ்ட் சார்ஜர் 67 வாட் சூப்பர் ஒர்க் ஃபாஸ்ட் சார்ஜர் இருக்கு. ஸோ இந்த ஃபிளாப்லேயே வந்து ஸ்பெக்ஸ் எல்லாமே போட்டிருக்கு. அல்ட்ரா கிளியர் போர்ட்ரேட் கேமரா. ஸோ ரெனோ 10 சீரீஸ். ஸோ நான் இந்த சீரீஸில் வந்து போர்ட்ரேட் 32MP டெலிஃபோட்டோ போர்ட்ரேட் வந்து ஃபர்ஸ்ட் டைம் அதில் வருது. அதோட 16 வாட் சூப்பர் ஒர்க் போட்டிருக்கு. 5000 mAh பேட்டரியும் போட்டிருக்கு. ஃப்ரண்ட்ல பார்க்கறதுக்கு அதே கர்வ்டு டிசைன் தான் இருக்குது. 6.7 inch ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் 120Hz ஸ்க்ரீன் இருக்குது. ரைட் சைடு பவர் பட்டன், வால்யூம் ராக்கர்ஸ் இருக்குது. லெஃப்ட் சைடு எதுவும் இல்லை. பாட்டமில் சிம் ஸ்லாட் இருக்கு. ஹைபிரிட் சிம் தான். பிரைமரி மைக்ரோஃபோன் இருக்கு. யூஎஸ்பி டைப் சி போர்ட் இருக்கு. ஸ்பீக்கர்கள் இருக்கு. டாப்ல வெண்ட் இருக்கு. மோஸ்ட்லி இதுல ஸ்டீரியோ ஸ்பீக்கர் சார். ரெனோ 10 ப்ரோல நார்மல் ஸ்பீக்கர்ஸ் தான் இருந்துச்சு. அது தவிர ஐஆர் பிளாஸ்டரும் இருக்கு. செகண்டரி மைக்ரோஃபோனும் இருக்கு. ஸோ எல்லாத்துலயுமே வந்து ஐஆர் பிளாஸ்டர் கொடுத்துருக்காங்க. இவங்க பேக்கு அந்த ஓப்போ க்ளோ டிசைன் அதுதான் இருக்கு. ஸோ இது ரெண்டுத்துலயுமே க்ளோ டிசைன் இருக்கு, கிரே கலர்லயும். கேமரா பொறுத்த வரைக்கும் ஸோ இதுல வந்து 64MP ஆம்னிவிஷன் சென்சார் தான் மெயின் சென்சார் கொடுத்துருக்காங்க. அது தவிர 8MP அல்ட்ரா வைட் இருக்கு. 32MP டெலிஃபோட்டோ கேமரா இருக்கு. ஸோ IMX709 சென்சார் இருக்கு. எல்இடி ஃபிளாஷும் இருக்கு. ஃப்ரண்ட்ல 32MP ஆம்னிவிஷன் சென்சார் தான் இருக்கு திருப்பியும். ஸோ இது IMX709 கிடையாது. ஸோ வாங்க பூட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு செக் பண்ணுவோம். ஓகே, செட்டப் பண்ணியாச்சு. அபவுட் டிவைஸில் போனால் ரெனோ 10 5G. ஸோ 256GB மாடல். டிமென்சிட்டி 7050 தான் இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி 900 இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து இது 1080யோட ரீபிராண்டட் தான். ஸோ இது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வர்ச்சுவல் ரேம் அப் டு 8GB வரைக்கும் இருக்குது. ஸோ டிஃபால்ட் வந்து 4GB எனேபிளாக இருக்குது. 64MP 32MP 8MP 30MP ஃப்ரண்ட் கேமரா அது எல்லாமே இருக்குது. கலர் வாய்ஸ் 13 தான் ரன் ஆகுது. ஸோ ஆல்ரெடி ஜூலை செக்யூரிட்டி பேட்ச் ஆண்ட்ராய்டு அப்டேட் வந்து வந்துருச்சு. ஸோ டிஃபால்ட்டாக வந்து ஜூன் செக்யூரிட்டி பேட்ச் இருக்கும். இப்போ அப்டேட்டுக்கு அப்புறம் ஜூலை செக்யூரிட்டி பேட்ச் வந்துருச்சு. டிஸ்பிளேக்குள்ளே போனால் வீடியோ கலர் போஸ்ட். ஸோ சப்போர்ட்டட் ஆப்ஸ் இந்த சில கொஞ்சம் இந்த நெட்ஃப்ளிக்ஸ் அந்த மாதிரி ஆப்லாம் வீடியோ கலர் போஸ்ட் வரும். ரிஃப்ரெஷ் ரேட் வந்து டிஃபால்ட்டாக வந்து ஆட்டோ செலக்டில் தான் இருக்குது. வேணும்னா வந்து ஹை இல்லைனா ஸ்ட்ரிக்ட்லி ஸ்டாண்டர்டில் வந்து செட் பண்ணிக்கிறான். டிராம் இன்ஃபோல போனால் HDR10 HDR10+ HLG சப்போர்ட் இருக்குது. 1690 120 இருக்குது. வைட் N1 சப்போர்ட்டும் இருக்குது. 8GB 7.5GB இருக்குது. அதில் 3.4GB இருக்குது ஃப்ரீயாக இருக்குது. 256GB 224GB இருக்குது. அதில் 213GB ஃப்ரீயாக இருக்குது. டிமென்சிட்டி 7050 ஆல்ரெடி நிறைய ஃபோன்ஸில் பார்த்துருக்கோம். இந்த ரியல்மி, இந்த ரெட்மி இது எல்லாத்துலேயுமே 7050 யூஸ் பண்ணுறாங்க. ஸோ 6.7 inch ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் 120Hz PWM 2160Hz PWM டிமிங் கூட இருக்குது. 5000 mAh பேட்டரி, 6 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் கூட இருக்குது. மேனுவல் கேமரா காம்பேட்டபிலிட்டி, ரா சப்போர்ட் கூட இருக்குது. சென்சார்ஸ் எல்லா சென்சார்ஸுமே இருக்குது. ஆக்சிலோமீட்டர், மேக்னெட்டிக், கைரோஸ்கோப், ப்ராக்சிமிட்டி, லைட் சென்சார் எல்லா சென்சார்ஸுமே இருக்குது. ஃபிங்கர் பிரிண்ட் செட் பண்ணிடலாம். ஓகே, வச்சோடனே அன்லாக் ஆகுது. 1080p 2160 வரைக்கும் இருக்குது. ஆனால் இந்த ப்ராசர் தாங்குமான்னு தெரில. ஸோ பிரைட்னஸ் வந்து நான் ஃபுல்லாக வைக்கிறேன். அப் டு 950 nits வரைக்கும் ப்ரீக் பிரைட்னஸ் போகும். ஸோ குவாலிட்டி நல்லா தான் இருக்குது. பெசல்ஸும் பாட்டம் பெசல்ஸ் ரொம்ப சின்னதாக இருக்குது. 2.34 mm அவ்வளோதான் இருக்குது. 2.3 mm அவ்வளோதான் இருக்குது. சைட் பெசல்ஸும் சின்னதாக தான் இருக்குது. ஸோ மல்டிமீடியாவுக்கு கண்டிப்பாக நல்லாயிருக்கும். இதில் சீரியஸ் ஸ்பீக்கர் சிறுகி. டால்பி அட்மாஸ் கிடையாது. ஸோ ரியல் சவுண்ட் டெக்னாலஜி அது மட்டும் தான் இருக்குது. கேமரா பொறுத்த வரைக்கும் இந்த 64MP ஆம்னிவிஷன் சென்சார் தான் இருக்குது. ஜூம் ஆப்ஷன் 5x அப் டு 20x வரைக்கும் டிஜிட்டல் ஜூம் இருக்குது. இந்த 8MP அல்ட்ரா வைடும் இருக்குது. ஸோ மேக்ரோ கேமரா இந்த மாதிரி எதுவும் கிடையாது. போர்ட்ரேட்டுக்கு டெடிக்கேட்டாக அந்த 32MP போர்ட்ரேட் கேமரா கொடுத்துருக்காங்க.
2x வரைக்கும் ஜூம் இருக்குது. ஸோ இதெல்லாம் மற்ற இதில் இருக்குது அதே தான். ப்ரோ மோடு, எக்ஸ்ட்ரா HD, பேனோரமா, ஸ்லோ மோஷன், டுவெல் வீடியோ இதெல்லாமே இருக்குது. போர்ட்ரேட்டில் கலர் போர்ட்ரேட் இருக்குது, போகா ஃப்ளேர் இருக்குது ஃபில்டர்ஸ். வீடியோ பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் 4K. ஸோ 4K 30 FPS, அப்படின்னா 1080p 60 FPS சப்போர்ட் இருக்குது. அல்ட்ரா ஸ்டடி மோடில் வந்து 1080p மேக்ஸிமமாக 1080p 60 FPS வரைக்கும் சப்போர்ட் இருக்குது. போர்ட்ரேட் வீடியோ ஆக்சுவலாக 720pக்கு மாறிடுது. கலர் போர்ட்ரேட்டு 720p தான் இருக்குது. ஆனால் போகா ஃப்ளேர் 1080p சப்போர்ட் பண்ணணும். ஸோ போகா ஃப்ளேரும் 1080p சப்போர்ட் பண்ணல. ஸோ எல்லாமே வந்து 720pல தான் இருக்குது. ஃப்ரண்ட் கேமரா 1080p மேக்ஸிமமாக 1080p தான் இருக்குது. ஸோ அதனால் 30 FPS தான். ஸோ இதுலேயும் போர்ட்ரேட் இருக்குது, இதுவும் ஆனால் 720p தான் இருக்குது. ஓகே, ஃபோட்டோ அண்ட் வீடியோ சாம்பிள்ஸ் எப்படி இருக்குன்னு செக் பண்ணிவிடுங்க. யூஷுவல் பிளேஸ்க்கு வந்தாச்சு. 4K 30 FPS தான் வீடியோ ரெக்கார்ட் ஆகிட்டுருக்கு. ஃபோக்கஸ் டக்குன்னு ஆகுது. ஸ்டெபிலைசேஷன் டிஃபால்ட் என்ன இருக்கோ அதான் இருக்குது. ஸோ இதில் பார்க்கறதுக்கு குவாலிட்டி நல்லா தான் இருக்குது. ஜூம் ஆப்ஷன் 10x வரைக்கும் டிஜிட்டல் ஜூம் இருக்குது. ஸோ 0.6x வரைக்கும் போகுது. அல்ட்ரா ஸ்டடி மோட் 1080p 60 FPS ரெக்கார்ட் ஆகிட்டுருக்கு. அல்ட்ரா ஸ்டடியில் ஜூம் கிடையாது. ஸோ ஆனால் ரன் பண்ணால் கூட ஸ்டேபிளாக இருக்குது. போகா ஃப்ளேர் போர்ட்ரேட் வீடியோ 720p தான் ரெக்கார்ட் ஆகிட்டுருக்கு. மற்ற ஃபோன்ஸ்லாம் ப்ரோவில் 1080p இருந்துச்சு, இதில் வந்து 720p தான் இருக்குது. ஹெச் டிடெக்ஷன் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். ஃப்ரண்ட் கேமரா டைனமிக் ரேஞ்ச் பின்னாடி அந்த அளவுக்கு தெரில, ஃபேஸ் நல்லா தெரியுது. அல்ட்ரா ஸ்டடி மோட் இருக்குது, ஸ்லைட்டாக ஜூம் ஆகுது. போர்ட்ரேட் மோட் கூட இருக்குது ஃப்ரண்ட் கேமராவில், ஆனால் 720p தான் ரெக்கார்ட் ஆகுது. ஸோ ஸ்டெபிலைசேஷன் எதுவும் இருக்க மாதிரி தெரில, ஸ்லைட்டாக ஷேக் ஆகுது. ஓகே, ஓவராலாக ரெனோ 10 ஸ்பெக்ஸ் எல்லாமே நல்லா தான் இருக்குது. அந்த 30MP போர்ட்ரேட் கேமரா நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் அல்ட்ரா வைட் கேமரா கூட இருக்குது. ஸோ ஆனால் ஸ்பெஷலாக வந்து அந்த போர்ட்ரேட் மட்டும்தான் இருக்குது. ஏன்னா டிஸ்பிளே ரியல்மி 11 ப்ரோவில் இருக்கிற அதே டிஸ்பிளே தான் இருக்குது. அதே மாதிரி 5000 mAh பேட்ரி இருக்குது. பேக் டிசைன் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. 610 ஃபாஸ்ட் சார்ஜிங்கும் அதே மாதிரி தான் இருக்குது. ஆனால் இது எப்படி யூனிக்கான வெறும் கேமராக்காக இந்த ஃபோன் வாங்குவாங்களா அப்படின்னு தெரில. ஸோ ரெனோ 8 கம்பேர் பண்ணும்போது அந்த அளவுக்கு ஒன்றும் அப்கிரேட் இருக்கிற மாதிரி தெரில எனக்கு. ஓகே, இதான் வந்து ஓப்போ ரெனோ 10 5Gயோட அன்பாக்சிங் அண்ட் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ். ஆல்ரெடி ரெனோ 10 ப்ரோ ப்ளஸ் ரெண்டுத்தோட அன்பாக்சிங்கும் போட்டிருக்கு, அதுவும் செக் பண்ணி பாருங்கள். அடுத்த வீட்டில் சந்திப்போம். அது வரைக்கும் சிஎஸ்என். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பெல் ஐகானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க.